ஒடிசா மாநிலம் கஞ்சம் பகுதியில் பசு கடத்தலில் ஈடுபட்டதாக பட்டியலின இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? அந்த இளைஞர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? என்ன மாதிரி தாக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒடிசா மாநிலத்தில் பட்டியலினத்தை சார்ந்த இருவர் பசு கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவர்களை விலங்கை விட மோசமாக நடத்திய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டம் சிங்கிப்பூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் புல்லு நாயக் மற்றும் பாபுல் நாயக் என்ற இருவர். இவர்கள் சந்தையில் ஒரு பசுமாடு மற்றும் 2 பசு கன்று ஆகியவற்றை வாங்கிவிட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் தங்களுடைய கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வழியில் இவர்களை ஒரு கும்பல் வழிமறித்திருக்கிறது. அவர்கள் நீங்கள் பசு கடத்தலில் ஈடுபடுகிறீர்கள் என்ற குற்றம் சாட்டிய அந்த கும்பல் அவர்களிடமிருந்த பசுமாட்டை பறித்து வைத்துக் கொண்டு செல்போனையும் பறித்து வைத்துக் கொண்டு பசுமாட்டை விட வேண்டும் என்றால் 30,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என மிரட்டி இருக்கின்றனர். அதற்கு பட்டியலினத்தை சார்ந்த அந்த இருவர் மறுப்பு தெரிவித்ததால் அவர்களின் கை கால்களை கட்டி குச்சியை கொண்டு கடுமையாக தாக்கி அவர்களின் தலையை பாதி அளவுக்கு மொட்டையடித்து பின்னர் அவர்களை ஒரு விலங்கை போல தவழ்ந்து நடக்க வைத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இது போன்ற 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் ஒரு விலங்கை போல தவழ்ந்தபடியே அழைத்து சென்றிருக்கின்றனர். மேலும் அவர்கள் மாடு புல்லை திங்கியது போல அந்த பட்டியலத்தை சார்ந்த இளைஞர்களை புல்லை சாப்பிட வைத்து சாக்கடை நீரையும் குடிக்க வைத்து அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர். இவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது குறித்து கிராம மக்கள் உள்ளூர் தலைவர் ஒருவருக்கு தகவல் தெரிவித்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த உள்ளூர் தலைவரோ அவர்களை விடுவதற்கு அவரும் ஒரு 30,000 ரூபாயை பணம் தர வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்த தாக்குதலில் தலை மற்றும் உடலின் மற்ற பாகங்களில் படுகாயமடைந்த அந்த பட்டியலத்தை சார்ந்த இளைஞர்கள் அங்கிருந்து எப்படியோ தப்பித்து உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் தாரகோட்டா காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கின்றனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினரோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்து பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இது குறித்து வழக்கு பதிவை செய்திருக்கின்றனர். இந்த புகாரின் அடிப்படையில் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பட்டியலத்தை சார்ந்த இளைஞர்கள் கொடூரமாக நடத்தப்பட்டது அந்த சமூக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாகவே இந்த கஞ்சம் மாவட்டத்தில் பட்டியலினத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாகவும் ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தவறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பட்டியலினத்தை தாக்கியவரின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் வசம் இருக்கக்கூடிய கால்நடைகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் பட்டியலினத்தை சார்ந்த சமூக தலைவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இவர்கள் இவ்வளவு கொடூரமாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு அந்த மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.